Welcome to Dr. Maitri's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் problems in old age வயதான காலத்துல சந்திக்க வேண்டிய இடையூறுகள், வயதான காலத்துல சந்திக்க வேண்டிய சுகவீனங்கள், வயதான காலத்துல ஏற்படக்கூடிய குறைபாடுகள், உடல் நல குறைவுகள் அப்படின்ற தலைப்புல சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்ட் ஏஜ்னு பார்க்கும்பொழுது ஒரு 70 வயசுக்கு தாண்டின பிறகு 70 வயசு கடந்துட்டோம் அப்படின்னா அப்போவே அது என்ன ஓல்டேஜில் சேர்த்திக்கதான். அந்த ஓல்டேஜில் சிலவங்களுக்கு நிறைய சொகக்கேடு இருக்கும், சிலவங்களுக்கு உடல் நல குறைவு அடிக்கடி வரும், இதெல்லாம் நடக்கும். சில பதிவில் பார்த்தோம், ஓல்டேஜ்னு வந்தால் உடல் நல குறைவு இல்லாத ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்தில் குறைவே இல்லை, அவங்களுக்கு உடல் நலம் சிறப்பாக சீராக இருக்குது அப்படின்னா அவங்களால செய்யக்கூடிய செய்திகள், அவங்களோட செய்யக்கூடிய செயல்கள் அது வேற தான். ஆனால் அவங்களே வேற நேரத்தில் அவங்களுக்கு உடல் நல குறைவு இருக்குது அப்படின்னா அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு உடல் நல குறைவு ஏற்படலை, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னா அப்பொழுதுலேருந்தே அவங்களோட பர்சனல் கேர், அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன முறையெல்லாம் அனுசரிக்கணும் இந்த வயதுக்கு மேலே அப்படின்னு தான் அவங்க ஒரு ஸ்லோவாக ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம், காலையில் 1/4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு அதே மாதிரி 30 மினிட்ஸ் போல் அவங்க என்ன பண்ணலாம், அந்த பாடி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு உண்டான முறைகளை அவங்க அனுசரிக்கலாம். அப்புறம் இதுலேயே அவங்க இன்னும் வேலை செய்கிறாங்க, அப்படி மேலே போயிட்டுருக்குறாங்க, அதெல்லாம் தே கேன் மேனேஜ் தேர் ரொட்டீன் அப்படின்னா அந்த வேலைக்கெல்லாமும் அவங்க சில நேரத்தில் பர்சனல் அசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். பர்சனல் அசிஸ்டன்ஸ்னால் ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப், எல்லாம் என்ன வேணுமோ, ஆஃபீஸ் வேலை செய்கிறதா இருந்தாலும் அவங்களோட பிஸ்னஸ் லேடின்னு வைங்க, அவங்களுக்கு அதுக்கும் சப்போர்ட்டுக்கு ஸ்டாஃப் இருக்கலாம். அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் செய்துக்கிறாங்க, அதுக்கும் அவங்க ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு என்ன இருக்கும், பெரிய அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான மைண்ட் கொடுக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு கான்ஃபிடன்ஸ் கூட தரும். ஏன்னா நம்மளுக்கு எதுவும் வேணுமென்னு சொன்னால் வாங்கி கொடுக்கறதுக்கு மனுஷங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். அது அப்படி நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே சுகவீனம் இல்லாட்டா கூட அது என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சுகம் இருக்கிற ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு என்ன காம்ப்ளெக்சிட்டி வராமல் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம், குறைவு இல்லவே இல்லை. அப்புறம் சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, நம்மளுக்கு எது வேணும்னா கேட்ட உடனே வாங்கி தரதுக்கு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ மோர் அட்வைசபிள். தட் இஸ் மோர் அவங்களோட மைண்டு மனதளவில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு, ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதனால் ஒரு வயசுக்கு தாண்டி சுகவீனம் ஏற்பட்ட பிறகு ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் வச்சுக்கிறது காட்டிலும் சுகவீனம் வருவதற்கு முன்பே ஒரு சப்போர்ட் இருந்தால் அவங்களுக்கு அது ஒரு நல்ல தெம்பு இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இது எல்லாமே வயதான பிறகு தான் இருக்கணும்னு சொன்னால் there are people they have the support staff from the age of 50லேருந்தே வச்சுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க தான். ஆனால் சிலவங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, சில நேரத்தில் அப்படி ஒரு தேவையில்லை, 70 கூட அவங்க வேலையை அவங்களே தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சிறப்பான ஒரு சஜஷன் என்னவா இருக்கும்னா கைண்ட்லி ஹாவ் எ சப்போர்ட் ஸ்டாஃப். வீட்டில் ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்கிறது, வீட்டில் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட ஒருத்தருக்கு ரொம்ப சோக்கேடு, இன்னொருத்தருக்கு அவங்கள விட்டுட்டு போக முடியாது. அப்போ ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம போய் நம்மளுக்கு ஓணுன்ற சாமானை வாங்கி கொடுக்க சொல்லி அவங்கள கேட்கலாம். ஏன்னா அவங்கள ஒரு அரை மணி நேரம் வீட்டில் யாருக்கு சோக்கேடு அவங்கள பார்த்து சொல்லிவிட்டு நம்ம போய் கடையில் வாங்கி தரலாம். இது 2வது சொல்கிற ஃப்ரேஸை காட்டலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் என்ன பண்ணோம், இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன், அதுக்கு இருக்கிற வேல்யூ வேறு தான். அதனால் யாரான ஒருத்தரை வெளியில் இருக்கிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இந்த சாமானெல்லாம் வாங்கி கொடுக்கறது, மருந்து வாங்கி கொடுக்க சொல்கிறது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் ப்ரெசென்ட் சீனரியில் நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு ஃபார்மசிக்கு ஃபோன் பண்ணால் அவங்களே அவங்கக்கிட்ட இருக்கிற மருந்தை நம்ம சொன்ன மருந்து பேரை சொல்லிட்டா வாங்கிட்டு போவாங்க. சில நேரத்தில் ஒன்று கொண்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், பிகாஸ் அந்த சப்ளை பாய், அந்த டெலிவரி பாய் மே நாட் பி அவைலபிள் இமிடியட்லி அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக மருந்து கொடுப்பாங்களே தவிர மற்றபடி அந்த மாதிரி ஃபார்மசிக்கு ஃபோன் பண்ணால் மருந்து கிடச்சிடும். அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அவங்க க்ரோசரிஸோ இன்னும் எதான வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் கூட அவங்களுக்கு கிடச்சிருமா இருக்கும். ஸோ வயதான காலத்தில் சப்போர்ட் செய்ய வேண்டியது நம்மளோட அடுத்தவங்களோட கடமை. ஈவன் தோ இட் இஸ் அ பிட் சேலஞ்சிங். ஆனால் எல்லாருக்கும் என்ன பண்ணோம், வயது மூப்பு என்பது தவிர்க்க முடியாதது, அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு கட்டாயமான நிலைமை. எவ்ரி ஒன் ஹவ் டு ஃபேஸ் இட். ஸோ அந்த நேரத்தில்
வயது மூப்பு காரணமாக சில வேலைகளை நம்மளால் செய்ய முடியலன்னா அதுக்காக ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை அதுக்காக ஒரு டாமினன்ட் மைண்ட் செட்டோ வளர்த்துக்காம திஸ் இஸ் த டைம், திஸ் இஸ் த ஃபேஸ், வில் ஹாவ் டு கிராஸ் இட். எல்லாமே காலம் கடந்து போகும். எல்லாமே மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. மாற்றம் தான் இட் இஸ் இன்னோவேட்டபிள். அது மட்டும் சேஞ்ச் இஸ் இன்னோவேட்டபிள், பட் சேஞ்ச் ஆல்வேஸ் பி தேர். அது எப்போவுமே தவிர்க்க முடியாததுனால மாற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம தான் அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மனப்பான்மையும் நடையுடைய பாவனைகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் வயது மூப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். அதனால் இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கணும். அதனால கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸோ கம்பேரிசன் இன் மைண்ட், கம்பேரிசன் இன் ஆக்டிவிட்டீஸ் மே நாட் பி கன்சிடர். அதுக்கு ஒரு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. அதனால் தனி மனிதருக்கு எந்த அளவில் சுகவீனம் இருக்குது, அதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் ஸ்டாஃப் வேணுமா, இல்லை அவங்களுக்கே ஒரு சப்போர்ட் கொடுத்தா பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்த்து வாட் எவர் இட் இஸ் அ நீட் ஆஃப் தி அவர், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சப்போர்ட் ஸ்டாஃபோ ஃபேமிலி மெம்பர்ஸோ அப்படி தன்னை தயார்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.